தெய்வ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கத்தனமோடு கூட பேசி நம்மளை தைரியப்படுத்தி எவ்வளவு சோர்ந்து போய் வந்தாலும் எவ்வளவு பலவீனத்தோடு வந்தாலும் ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த வார்த்தைகளை தந்து கத்த நம்மை தைரியப்படுத்தி வருகிற நல்ல கிருபைகளை நினைத்து நன்றியோடு கத்தரை துதிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 126 5-6 வசனங்களை நம்ம சந்தோஷமாய் வாசிக்கலாமா? சங்கீதம் 126 5-6 வசனங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்தின் தலைப்பை பார்க்கும்போது ஒரு ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆரோகணம் என்றால் நான் சொல்லியிருக்கிறேன் ஏறுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆகவே இந்த சங்கீதங்கள் யார் எழுதினான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்படும், சிலர் தாவீது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பலர் சொல்கிறது என்னென்னா, பாபிலோனில் அடிமைப்படும் போது அவர்கள் திரும்பி வந்தபோது, இல்லைன்றால் திரும்பி கர்த்தர் எங்களை கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு யாரோ ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை கனப்படுத்தி இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய விதைகளை சுமந்து கொண்டு போகும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் விதைகளை சுமக்கும் போது, விதைகளை விதைப்பதற்காக போகும்போது அவர்கள் கண்ணீரோடு கொண்டு போவார்களாம். ஏனென்றால் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் சில நேரங்கள் வந்து இந்த விதையின் விளைச்சலை கெடுத்து போடலாம். தெரியாது, மீதியானியர்கள் வந்து கெடுத்து போடலாம், அமலேக்கியர் வந்து கெடுத்து போடலாம், பெலிஸ்தியர்கள் வந்து வெள்ளாண்மையை கெடுத்து போடலாம். இப்படி பல சூழ்நிலைகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் நினச்சி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விதையை கொண்டு போகும்போது அழுதுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அரிக்கட்டுகளை சுமந்து திரும்பி வரும்போது கம்பீரத்தோடு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விதைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், விதைக்கிறவர்கள் அந்த நன்மையை அனுபவிப்பார்கள். விதைக்கிற ஒரு காரியத்தை தான் இங்கே வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவங்க. நம்ம நினைக்கலாம், கண்ணீரோடு ஏன் விதைக்கணும்? ஏன் அங்கே எழுதப்படல தேவனுடைய பிள்ளைகளே? சந்தோஷத்தோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பாங்கன்னு ஏன் எழுதப்படலை அப்படின்னா, இந்த கண்ணீருக்கு இருக்கிற பிரதிபலன் இருக்குதே, இந்த கண்ணீருக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இருக்குதே, இந்த உடைவுகளுக்கு இருக்கிற நன்மை இருக்குதே, இந்த உருக்குலைவுகளுக்கு இருக்கிற பெரிய மேன்மை இருக்குதே, இது பெருசு. கண்ணீரோடு விதைக்கிறவங்களுக்கு ஒரு கம்பீரமான ஒரு பலனை கர்த்தர் தர்றார். அதான் அந்த வசனம் அப்படி சொல்லுது. ஆனந்தத்தோடு விதைக்கிறவங்க அறுவடையை நல்லா அறுப்பாங்கன்னு சொல்லலை, கண்ணீரோடு விதைக்கிறவங்க. நான் இதை ஜெபத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன். இன்றைக்கு சில விதைகளை நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த கண்ணீர் என்பதை நான் சாதாரணமாக ஏதோ உலகத்தில் பலவீனத்தின் நிமித்தம் வடிக்கிற கண்ணீர் இல்லை, என்றால் யாரோ நம்மளை நிந்தையாய் அவமானமாய் பேசுகிறதுனால வடிக்கிற கண்ணீரை நான் சொல்லலை. இந்த கண்ணீரை நான் ஜெபத்துக்கு ஒப்பிட்டு நான் பேசுகிறேன். கண்ணீரோடு இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அழுதழுது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோமா? இதெல்லாம் ஒரு பெரிய மேன்மை, இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு பின்பதாக ஆண்டவர் பெரிய ஒரு அறுவடை கர்த்தர் வச்சிருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அதில் பலனை அறுக்கும்படி கர்த்தர். நம்ம இன்னைக்கு விதையை விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறோம். ஆனால் அரிக்கட்டுகள் அறுக்கும் போது அந்த கண்ணீரின் பலனை அறுவடை செய்யும் போது சந்தோஷமா, கம்பீரமா, ஆனந்தமா, மகிழ்ச்சியா, ஆனந்த கண்ணீரோடு அறுக்கும்படி கர்த்தர் நமக்கு நிறைவான பிரதிபலத்தை. ஆனால் யாருக்குன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவங்களுக்கு, கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு அல்ல, விதைக்கிறவங்களுக்கு. ஜெபத்தை ஒரு விதவையா சொல்றேன், ஜெபமாகிய விதையை கண்ணீரோடு விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைச்சிடணும். விதைக்க தவறக்கூடாது. அது ஒரு விதை, அது 1, 30, 60, 100 அது பலன் தரக்கூடியது. நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? மனுஷர் முன்பா அழுதுட்டோம், சூழ்நிலைகளால் வந்த காரியத்தில் உட்கார்ந்து அழுதோம், யோசித்து அழுதோம், சமையல் பண்ணும்போது அழுதோம், நிற்கும் போது அழுதோம், நடக்கும்போது அழுதோம், படுத்திருந்து அழுதோம், சுவர்புறமாய் திரும்பி அழுதோம். ஆனால் தேவ பிரசன்னம்தான் இன்பமானது என்று சொல்லி அந்த கண்ணீராகிய ஜெபமாகிய விதையை தேவ சமூகத்தில் விதைக்க தவறனால சில அறுவடைகள் தாமதமானது. ஆனால் இந்த ஆண்டு நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிக்கிற தெய்வ மகள், ஒரு கண்ணீர் வடிக்கிற தெய்வ மகன் தான். ஆனால் நான் கண்ணீரோடு இருந்தாலும் தேவ சமூகத்தில் நான் கண்ணீர் வடிப்பேன். அது ஜெபத்தில் வந்து தேவனுக்கு தெரிய காட்டுவேன். கண்ணீரோடு நான் விதைச்சாலும் தேவ சமூகத்தில் வந்து விதைப்பேன். அது ஒரு விதை, அது விதை. அதான் சொல்கிறேன், விதைக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரத்தில் விதைக்கிற வேண்டிய நேரத்தில் தூங்கிடுறோம், விதைக்க வேண்டிய நேரத்தில் நிர்விசாரமாக இருந்துரும். அதான் பிரசங்கி 11 நினைக்கிறேன், 4 வசனம் நினைக்கிற ஒரு வசனம் வரும், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டானா, அவன் காற்று மேலே சிந்த. காற்று அடிக்கும் போது விதைகளை தூக்கிட்டு போயிருமோ, காற்று அடிச்சா இந்த விதைக்கு ஒரு பலனை வராதோ அப்படின்னு சொல்லி காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பலவீனமாகிய காற்றை பார்த்து சில விதைக்கிறத நிறுத்திட்டாங்க, போராட்டமாகிய காற்றை பார்த்து விதைக்கிறத நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு பலன் இல்லை.
எந்த காற்று அடித்தாலும் நான் விதைச்சுக்கிட்டே இருப்பேன். விளைய செய்கிறது அவர். விதைக்கிறது ஒன்று தான் நம்முடைய கடமை, விளைய செய்கிறது நம்மளால் முடியாது. அது எவ்வளவு திறமை பெற்றவங்களா இருந்தாலும், எவ்வளவு தாளந்து உள்ளவங்களா இருந்தாலும், எவ்வளவு ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும், இந்த விதைகளுக்குரிய பலனை, இந்த விதைகளுக்குரிய மேனியை தருகிறவர் ஆண்டவராகிய தெய்வம் தான். அதை நம்பி தான் விதைக்கிறோம். இன்றைக்கு விதைக்கு பலன் உண்டு தெரியாது, இந்த விதைக்கெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் வருமா தெரியாது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் பிரயாசங்களுக்கு பலன் தருகிற தேவன். நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் துருத்தியில் வச்சு, நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கு வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதுனால நம்பி தேவ சமூகத்தில் விதைக்கிறோம். அதனால தான் அழுதுட்டு வந்தாலும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த கண்ணீருக்கெல்லாம் பிரதிபலன் உண்டு, இந்த அழுகைக்கெல்லாம் பிரதிபலன் உண்டு என்று சொல்லி அப்பாவை நம்ம நோக்கி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காற்றை கவனிச்சு விதைக்கிறத நிறுத்தினவங்க நிறைய பேர். ஒரு காலத்தில் நல்ல தீவிரமாக ஜெபித்த நிறைய பேர் ஜெபத்தை நிறுத்தினது காரணம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க விரும்பாத ஏதோ ஒரு காற்று அவங்களுக்கு வீசிட்டு. அது உங்களுக்கு அனுகூலத்தின் காற்றா இல்லை, அது உங்களுக்கு சமாதானத்தின் காற்றா இல்லை, அது அவங்க எதிர்பார்த்த மேன்மையின் காற்றா இல்லை. அதனால விதைக்கிறத நிறுத்திட்டாங்க. கர்த்தர் நம்மளை அதுக்காக அழைக்கல. எவ்வளோ காற்று வீசினாலும், எவ்வளவோ மேகங்கள் சூழ்ந்து கொண்டாலும், எவ்வளவோ புயல் காற்று அடித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கு ஒன்று தான் தெரியும், கண்ணீரோடு விதைக்க தான். உங்களுக்கு தெரியுமா? அதை விதைச்சிக்கிட்டே இருங்க. அது இரவானாலும் விதைங்க, அது அதிகாலையானாலும் விதைங்க, அது பகற்காலமானாலும் விதைங்க. ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு சாதகமாக நிற்பார். விதைக்கிறவன் பக்கத்தில் நிற்கிற தேவன். விதைக்கிறவன் தூங்குனா அதை கர்த்தர் விரும்புறதில்லை. காற்றை கவனித்து விதைக்காம இருந்துட்டு 1000 சாக்கு போக்கு சொல்கிறோம்ல சிலர். ஆண்டவரே, இதனால நான் தேவ சமூகத்துக்கு வரல, இதனால நான் கர்த்தரை தேட முடியல, இதனால நான் ஜெபத்துக்கு வர முடியல, அப்படி சாக்கு போக்கு சொல்கிறவங்களை கர்த்தர் தேடலை. இந்த கடைசி காலத்தில் எவ்வளவோ காற்றடிச்சாலும், எவ்வளவோ சூழ்நிலைகள், சரீரங்கள், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியம், ஏன் நம்மளோட குடும்பம் கூட, நம்ம சரீரம் கூட நமக்கு அனுகூலம் இல்லாமல் போனாலும், ஆண்டவரை விதைக்கிறதுக்காக கர்த்தரை நான் அழைச்சிருக்கிறாரு. இது நான் விதைக்க வேண்டிய காலம். நான் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஜெபத்தை நான் விதைச்சிட்டே இருப்பேன்னு சொல்லி நான் விதைக்கிறேன் பாருங்க, நிச்சயமாய் பலனுண்டு. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போவான், ஆனால் விதையை அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்துட்டு வரும்போது அவன் சந்தோஷத்தோடே திரும்பி வருவான், கெம்பீரத்தோடே அவன் திரும்பி வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபமாகிய விதையை ஒவ்வொரு நாளும் விதைங்க. ஒரு நாள் கூட விதைக்க தவறிடாதீங்க. ஜெபமாகிய விதையை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இது நின்று பலன் தரும், சந்ததிகளுக்கும் பலன் தரும். இது நான் சொன்ன விதைன்னு, இது வீரியமுள்ள விதை. ஜெபத்தை போல வீரியமுள்ள விதை ஒன்றும் இல்லை. இது வீரியமுள்ள விதை, பலன் தருகிற விதை, சந்ததிகளுக்கும் பலன் தருகிற விதை. இந்த விதையின் பலனை, இந்த விதையின் மேன்மை அழிக்க சத்ருவால முடியாது. எப்போதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி, எப்போதும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு ஜெப ஆவி, ஒரு கிருபையின் ஆவி, இது ஒரு மன்றாட்டின் ஆவி. ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும், ஆண்டவரே எப்போதும் கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த கிருபை தாங்கப்பா, அழுது ஜெபிக்கிற கிருபை தாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது சிலரை கர்த்தர் நம்மளை மட்டும் அழ வச்சாரு, எல்லாரும் ஆனந்தமா இருக்கும்போது நம்மளை மட்டும் கர்த்தர் சிலரை உடைச்சாரு, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை மட்டும் சில நிந்தையின் பாதைக்குள்ள அனுப்பினார். ஏன் தெரியுமா? உலக பாரத்தை சுமக்கிறதுக்கு அல்ல, ஆண்டுடைய பாரத்தை சுமக்கிற பிள்ளைகளா இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தரே சில பாரத்தை எடுத்து நம்ம மேல வைக்கிறார். அதெல்லாம் விரும்பி கேட்டு வாங்கணும். எப்போதும் என் வீட்டில் கடன் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு அது சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி நல்லா சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளை பசுமர தாணி போல உள்ளத்துல நல்லா பதிச்சுக்கோங்க. உலக பிரகாரமாகிய நுகத்தை சுமப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவே இல்லை. அது தேவனுடைய சித்தமும் அல்ல. ஆவிக்குரிய பாரத்தை, ஆவிக்குரிய நுகத்தை, ஆவிக்குரிய சுமைகளை சுமப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் கேட்டு வாங்க, ஆண்டவரே சில பாரத்தை என் மேல நீங்க வைங்க. நுகத்தை என்ன நுகம்? பலவீனமாக நுகத்தை சொல்லல, உலக சுமையாக நுகத்தை சொல்ல, ஆவிக்குரிய பாரத்தை யாருக்கோ ஜெபிக்கணும்னு கர்த்தர் பாரப்படுத்துவாரு. தேசங்கள் நடக்கிற ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நம்மளுக்கு காதுகளில் கேட்க வச்சு நம்மளை பாரப்படுத்துவாரு. நம்மளால அதுக்கப்புறம் சிலரை சாப்பிட முடியாது, நம்மளால சிலரை சுகமா நித்திர பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? உள்ளத்தில் விழுந்த விதையை போல ஏதோ ஒரு பாரம் நம்மளை அழுத்துதா. ஆண்டவரே, எனக்காக அழுகிறத பார்க்கிலும், என் குடும்பத்துக்காக அழுகிறத பார்க்கிலும், என் பிள்ளைகளுக்காக அழுகிறத பார்க்கிலும், ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு பாரத்தை வைத்து, எனக்குள்ளே ஒரு நுகத்தை வைத்து, ஆண்டவரே அது ஆவிக்குரிய பாரமா இருக்கணும், அது ஆவிக்குரிய நுகமா இருக்கணும், அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததா இருக்கணும், அது ஊழிய சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணும், அது தேவ சித்தத்துக்கு ஏற்ற விஷயமா இருக்கணும். அப்படிப்பட்ட பாரத்தை சுமக்கிற நல்ல இருதயத்தை அப்பா உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னா, ஒவ்வொரு நாள்
நாள் அதுக்காக நான் மேன்மை பாராட்டணும். நான் அடிக்கடி மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவரே, உலக பிரகாரமான நுகத்தை சுமப்பதற்கு நான் விரும்பல, ஆவிக்குரிய நுகங்களை சுமப்பதற்கு கர்த்தர் நம்மளை தந்திருக்கிறாரே. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பாரப்படுத்தி வச்சிருக்கிறாரே. ஆவிக்குரிய நுகங்களை அனுதினமும் சுமக்கிறதுனால நான் தைரியமா சொல்வேன், என் நுகத்தை எத்தனையோ நேரம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டா, எத்தனையோ நேரத்தில் என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டா, எத்தனையோ நேரத்தில் என் கண்ணீரை அவர் துடைத்தார். காரணம் என்ன? என் நுகத்தை மாத்திரம் நாம் சுமந்து கொண்டு இருப்பதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை என்பதை அறிந்ததினாலே, ஆவிக்குரிய நுகத்தை அது சுமை என்று தெரிந்தும், அது இனிமையான சுமை என்று தெரிந்து சந்தோஷமாய் அதை சுமக்கிறதுனாலே, சந்தோஷமாய் சுமந்து கொண்டு வருகிறதுனாலே, என் பாரத்தை கர்த்தர் லகுவாக்கி, என் சுமையை கர்த்தர் லகுவாக்கி, என் கண்ணீரை அவர் களிப்பாக்கி எத்தனையோ நேரத்தில் நடத்துறதை நான் உணர்ந்ததுனால உங்களுக்கு அதை சொல்லி தரேன். ஆவிக்குரிய நுகங்களை சுமந்து பாருங்க. உங்களுக்கு உலக பிரகாரமான நுகம் உங்களுக்கு பெருசா தெரியாது, உலக பிரகாரமான கண்ணீர் உங்களுக்கு பெருசா தெரியாது, உலக பிரகாரமான பலவீனம் உங்களுக்கு பெருசா தெரியாது. இந்த கடைசி காலத்துல கண்ணீரோடு ஜெபமாகிய விதையை விதைப்பதற்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். நேரத்துக்கு தகுந்தாற் போல விதைக்கிறவங்க அல்ல, சமயம் பார்த்து விதைக்கிறவங்க அல்ல, ஏதோ தேவைக்கு வந்து விதைச்சிட்டு போறவங்க இல்ல. சில தேவனா 1000 கண்ணீர் வடிப்பாங்க, இதே தேவனா தேவ சமூகத்தில் விழுந்து அதுக்கல்ல. ஆண்டவரே, கண்ணீரோடு நான் நிற்பேன். ஆண்டவரே, ஒரு கடைசி காலத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், ஒரு எழுப்புதலின் காலத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, கண்ணீரோடு விதைப்ப. ஆண்டவரே, சிலர் ஜெபத்துல கண்ணீர் வடிக்கிறத சிலர் விரும்ப மாட்டாங்க. ஆனா அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல கண்களை கர்த்தர் தந்திருந்தானா, அதான் சொல்றாருல, உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், முக்காட்டுகளின் நடுவே உன் கண்கள் புறா கண்களா இருக்குது, முக்காட்டி நடுவே. ஓ ராமாலா சாந்தா ரபா, எத்தனை பேருக்கு அந்த வசனம் புரியுதுன்னு தெரியல. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிற சபையாகிய ரூபவதியே, உன் கண்களை கர்த்தர் புறா கண்களை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய வேண்டும் என்பது அவர் சித்தம். அதனால சிலரை உடைத்தார், அதனால சிலர் அவமானத்தின் வழியா உன்னை அனுப்பினார், சிலர் உன்னை நிந்தையின் வழியா அனுப்பினது காரணம் என்ன? நம் கடின இருதயம் உள்ள ஜனங்கள், நம்ம வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நம்ம கண்ணீர் வடிப்பது அவருக்கு சித்தமா இருந்தபடினாலே, நம் கண்ணீர் வடிப்பது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருந்தபடினாலே, நாம் கலங்குவது சிலர் அவருக்கு பிரியமா இருந்தபடினாலே, அவரே நம்மை உடைத்து அள வைத்தார், அவரே நம்மை சில சிற்சையின் பாதை வழியாய் அனுப்பினார், அவரே சில நொறுங்கின வாழ்க்கைக்குள்ளே நம்மை அனுப்பினார். ஏன் தெரியுமா? நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவன் நமக்கு சகாயராய் இருக்கிறபடினாலே, இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற என் ரூபவதியே, இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற என் பிரியமே, நீ கெம்பீரத்தோடு அறுவடை செய்கிற ஒரு நாள் வரும், நீ கெம்பீரத்தோடு அறுவடை செய்கிற ஒரு நாள் வரும். இன்றைக்கு உன் கண்ணீரை பார்த்து அநேகர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம், இன்னைக்கு உன் கண்ணீரை பார்த்து அநேகர் உன்னை அற்பமாய் பேசி இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும், உன் தலை மேல கர்த்தர் அளிக்கிற பிரயாசத்தின் பலனாகி அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது என்று. கர்த்தர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீர் ஜெபத்தை விதம் சொல்லியிருக்கிறேன். நம்ம அழுவோம் 1000 பிரச்சனை இருக்குது, 1000 தேவை இருக்குது. இப்போ கூட அழ சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அழத்தான் செய்வோம். அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பாடு, அவ்வளோ இருதயத்தை உடைக்கிற காரியம் எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த கண்ணீரை நான் சொல்லலை, அது தேவனுக்கு பிரியமுள்ள. ஆண்டவரே, நான் எவ்வளோ அழுதுச்சேன் வாழ்க்கையில், அப்படி சொல்லி நம்முடைய உலக பிரகாரமான கண்ணீரை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்க. அதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். உலக பிரகாரமான நுகத்தையோ உலக பிரகாரமான கண்ணீரையோ சுமப்பதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. இதை நல்லா புரிஞ்சு உலக பிரகாரமான பாரத்தை விட்டு கம்மோட்டு வெளியே வந்துருங்க. ஆவிக்குரிய பாரத்தை சுமங்க. போறீங்களா, நம்ம வேலைக்கு போறீங்களா, வர்றீங்களா, ஏதாவது ஒரு உங்க சொந்த காரியம் வெளியே போறீங்களா, வர்றீங்களா, ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்குறீங்களா, அதெல்லாம் ஜெப குறிப்பாக மாற்றுங்க. இந்த கடைசி காலத்தில் யோசித்து ஜெபிங்க. சில ஜெப குறிப்புகளை எழுதி வச்சு ஜெபிங்க, சில ஜெப குறிப்புகளுக்கு பாரப்பட்டு ஜெபிங்க. இது விதைக்கிற காலம். இது விதைச்சோம்னா நிச்சயமா அறுவடை உண்டு, விதைக்காம அறுவடை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் ஜெபத்தை விதைன்னு தெரியாம ஜெபிக்காம இருந்துட்டு கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிட மாட்டாரா, நானும் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற நாள் வருமானு சொல்லி எதிர்பார்த்து ஏமாந்து போறாங்க. விதைக்கிறவங்க அறுப்பாங்க. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போறேன். கண்ணீரோடு விதைச்சனா கம்பீரமான அறுவடை. விதைக்கிறவங்க அறுப்பாங்க, சாதாரண அறுவடை. ஆனால் கண்ணீரோடு விதைச்சா கம்பீரமான அறுவடை நமக்காக காத்திருக்கிறதாகவே விதைப்பதற்கு தவறாதீங்க. ஜெபத்தை விதையை விதைச்சிக்கிட்டே இருங்க. நான் சொல்லிட்டேன், இந்த விதை நமக்கு மாத்திரம் பதில் கொடுக்காது, இந்த விதை நமக்கு மாத்திரம் பலன் தராது, நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த விதை பலன் தரும், நம்முடைய தலைமுறைகளுக்கும் இந்த விதை பலன் தரும். நாம் இன்னைக்கு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய சந்ததியாக தலைமுறையாய் நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவன் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை வந்து விதைங்கிறார். விதை வந்து தேவனுடைய வசனம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சொன்னேன் கண்ணீர் ஜெபம் ஒரு விதை, ரெண்டாவது ஒரு விதையை சொல்றேன், அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வசனம். கர்த்தர் அது விதையா நமக்கு தந்திருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு விதை.
சாதாரணமான விதை இல்லை, வீரியமிக்க விதைகள், தரமுள்ள விதைகள், ஆவிக்குரிய பலன் தருகிற விதைகள். அதெல்லாம் இந்த வார்த்தைக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. வசனத்தை நம்ம கேட்டாலும் சிலருக்கு உள்ள போகிறது இல்லை. முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது போல அந்த விதை சில நேரம் பலன் தராமல் போயிடுது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கணும், அது பலன் தருகிறதா இருக்கணும். அதான் விதை தேவனுடைய வசனம். எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், என்கிட்ட விதையாகிய தேவனுடைய வசனம் நிறையா இருக்குதுன்னு? அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், எங்கள் வீட்டில் நிறைய பைபிள் இருக்குது, அதை சொல்கிறீங்களான்னு. இல்லை, இருதயமாகி அந்த நல்ல நிலத்தில் எத்தனை பேர் விதையாகிய வசனத்தை போட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க? பலவீனத்தோடு போனீங்கன்னா அப்போ ஒரு 10 வசனத்தை எடுத்து சொல்ல தெரியணும். பலவீனத்துக்கு தகுந்தார் போல போராட்டத்தோடு போறீங்கன்னா அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு ஒரு 10 வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்ல தெரியணும். இதுதான் விதை. வாயை திறந்தாலே வசனத்தாலும் வாயை திறக்கணும். நீங்க யாரோ உங்கள்கிட்ட சோர்ந்து போய் பேசுறாங்களா, அதைரியப்பட்டு பேசுறாங்களா, கண்ணீரோடு பேசுறாங்களா, இது வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து பின் பண்ணி உங்களுக்கு பேச தெரியணும். விதை தேவனுடைய வசனம். வசனம் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ தேவனுடைய பிள்ளைகளே? வசனத்தினால பிசாசை ஜெயிக்கணும், வசனத்தினால போராட்டங்களை ஜெயிக்கணும், வசனத்தினால பலவீனங்களை ஜெயிக்கணும். சிலரும் குடும்ப அனுகூலமாக இருக்கும், சரீரம் அனுகூலமாக இருக்கும், எல்லாமே அனுகூலமாக இருக்கும். பிசாசு எங்கே தொடுவான் தெரியுமா? சிந்தையை தொடுவான். சிந்தை ரொம்ப பொல்லாதது. எல்லாம் இருந்தும் இல்லாத போல ஒரு சிந்தை வந்துடும். வெறுமையின் சிந்தை வரும், தனிமையின் சிந்தை வரும், பாவத்துக்கான சிந்தை வரும். ஏன் வாழ்கிறோம், ஏன் செத்துப்போ அப்படின்னு கூட சில சிந்தை பேசும். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறோம்ல, செத்துப்போ நீ காதில் கேட்குன்னு நிறைய பேர் என்கிட்ட கூட ஜெபிக்க சொல்லி நான் நாட்கள் உண்டு. செத்துப்போன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓ அப்படின்னா அந்த சிந்தைக்கு இடம் கொடுக்கல கூடாதுன்னா வசனத்தால் உங்கள் சிந்தை நிரப்பப்படணும். வசனம் அறிக்கையிட ஏதோ 100 வசனத்தை மனப்பாடம் பண்ண முடியலன்னு அப்படி நான் உங்களை சொல்ல வரல. 10 வசனம் தான் தெரியுதா, 5 வசனம் தான் தெரியுதா, 2 தான் தெரியுதா, அதை திரும்ப நீங்கள் அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? விதை தேவனுடைய வசனம் உங்கள் வாயில் இருக்கிற வரைக்கும், வசனம் உங்கள் சிந்தையில் இருக்கிற வரைக்கும் பிசாசு இப்படி எட்டி கூட உங்களை பார்க்க முடியாது, தூரம் தான் நிற்பான். வசனத்தால் மேற்கொள்ளுகிற கூட்டமாக நம்ம மாறணும். விதை வசனங்களை விதைத்து கொண்டே இருக்கிறோம். சில நேரம் நாங்களும் விவசாயிகள் சொல்லிட்டு, ஆவிக்குரிய விவசாயிகள், ஊழியக்காரங்க எல்லாருமே ஆவிக்குரிய விவசாயிகள் தான். விதைக்கிறோம். கர்த்தர் எங்களை தேடி வந்த நாளிலிருந்து, கர்த்தர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்த நாளிலிருந்து, கர்த்தர் எங்களுக்கு பேசக்கூடிய கிருபையை தந்த நாளிலிருந்து விதைச்சிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பிரசங்கில் எழுதப்பட்டது போல உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கள் பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த விதைக்கிறத விடலை, விதைச்சிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு கண்ணீர் ஆனாலும் விதைக்கிறோம். எங்களுக்கு சமாதான சிலர் இருந்திருக்காது ஆனாலும் விதைக்கிறோம். எங்களுக்கு சரீரம் அனுகூலமாக இருந்திருக்காது ஆனாலும் விதைக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நாங்கள் விதைக்கிறது தேவனுடைய வசனத்தை விதைக்கிறோம், வீரியமுள்ள விதைகளை விதைக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறோம், கர்த்தருடைய சேனைக்கு நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது பலன் தரும். ஒருவர் பலன் கொடுக்காட்டாலும் இன்னொருவர் பலன் கொடுப்பாங்க. ஒருவருடைய இருதயத்தில் இது போயிருக்காட்டாலும் இன்னொருடைய இருதயத்தில் போயிருக்கோம். அடிக்கடி விசுவாசிகள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இந்த வார்த்தை எனக்கு நேராக கடந்து வந்துச்சு, கர்த்தர் எங்களோடு பேசினா, கர்த்தர் எங்களை தைரியப்படுத்தினார் என்று சொல்லி இங்கு விதைக்கப்படுகிற விதைகளை, இங்கு விதைக்கப்படுகிற வசனமாகி விதைகள் அநேகரை தேற்றி இருக்கிறத கண்டு, அநேகரதை சாட்சியானத்தில் சொன்னதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நல்ல விதை, வசனத்தை நல்ல விதையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் இருதயத்தில் போட்டு வைக்கணும். ஏன் டெய்லி ஒரு வசனம் கூட நமக்கு மனப்பாடம் பண்ண முடியாதா? டெய்லி ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. உங்க வாக்குத்தத்த கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாரா, அதை திரும்ப அறிக்கையிடுங்க. அப்பா, கண்ணீரோடு நாள் விதைக்கிறேன், சந்தோஷமா விதைக்கிறேன், விசுவாசத்தோடு விதைக்கிறேன், இந்த வசனம் எனக்கு பலன் தரணும். விதை தேவனுடைய வசனம். ஆனா ஒன்னு சொல்லிட்டு போறேன், அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இது பலன் தராட்டா, நாங்கள் விதைக்கிற வசனமாகி விதை உங்கள் வாழ்க்கையில பலன் தராட்டா, அது முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது போல இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? உங்க இருதயம் முள்ள போல கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். முள்ள போல தேவனுக்கு பிரியமில்லாம இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உலகமாகிய முள்ளுக்குள்ள பிசாசு சிக்க வச்சுட்டான் நிறைய பேரை. உலகமாக்கிய முள்ளு அவங்கள சிக்க வச்சுட்டு, அவங்க ஆத்மாவை சிக்க வச்சு, அவங்க நேரத்தை சிக்க வச்சு, அவங்க பலனை சிக்க வச்சு, சந்தோஷமா சில சிக்கி கிடக்குதுன்னு தெரியும், ஆனால் சந்தோஷமா சிக்க. ஏன்னா உலகத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை பாருங்க, நம்மளை விட ரொம்ப சிரிப்பா இருப்பாங்க, நம்மளை விட ஒரு கம்பீரம் ஆட அடைஞ்சிருப்பாங்க, நம்மளை விட ரொம்ப சந்தோஷமா உலகத்தை லயிச்சு உலகத்தை ரசிச்சு வாழ்றது போல வாழ்வாங்க. நம்ம சிலர் நம்ம வாழ்க்கை கண்ணீர் தான், சிலர் நம்ம வாழ்க்கை உடைவு தான், நம்ம வாழ்க்கை சில நேரம் பாடுகள் இருந்துதான், நம்ம வாழ்க்கை சிலர் அவமானம் தான், சிலர் நம்ம வாழ்க்கை நிந்ததான். ஆனால் நான் ஆறாத நேரத்தில் ஒரு வார்த்தை உங்களோடு சொன்னேன், பாடுகளை சகித்தோமானால் பேதுரு அழகா எழுதுறாரு, அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார், பாடுகளை இன்னைக்கு சகிச்சியா தேவ ஜனமே,
அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பாடுகளை சகிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதில்ல. எப்போதும் 32 பல்ல காட்டி சிரிக்கணும், எப்போது நல்ல ட்ரெஸ் பண்ணணும், எப்போது நல்ல சாப்பாடு சாப்பிடணும், உலகத்தில் அப்படி இன்பமாக வள வரணும். ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒரு கண்ணீர் இருந்துடக்கூடாது, ஒரு பலவீனம் இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு மேன்மை இல்லை. அந்த கூட்டத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கல. பாடுகள் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் நெருக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். விதை தேவனுடைய வசனம் இது விதைக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் இருதயத்தில் வந்த நல்ல நிலத்தில் நிறைய விதைகளை போட்டு போட்டு வைக்கணும். எப்போவுமே 23 சங்கீதம் தான் தெரியும், எப்போதுமே 91 சங்கீதம் தான் தெரியும், அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அநேக வசனங்களை மனப்பாடம் பண்ணி அறிக்கையிடுங்க, அநேக வசனங்களை சார்ந்து கொள்ளுங்க. அதான் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் அப்படின்னு சொல்றதை விட சிலர் இப்படியும் பாடுறாங்க அந்த பாட்டை. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. அப்படி வார்த்தையில சார்ந்துக்கோங்க. சாய்ந்து கொள்ள யாரும் இல்லதான், சார்ந்து கொள்ள யாரும் இல்லதான், ஏன்னு கேட்க யாரும் இல்லதான், எப்படி இருக்கிறன்னு விசாரிக்க யாரும் இல்லதான், அன்பா பேசுற யாரும் இல்லை, அனுகூலமா நிக்க யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, அணைத்து கொள்ள யாரும் இல்லை. ஆனா தைரியமா சொல்லுவேன், தேவனுடைய வசனம் இருக்குதே, தேவனுடைய வசனத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறாரே. எல்லாரும் வேதத்தை உயர்த்தி இந்த நல்ல வசனத்துக்காக, இந்த நல்ல விதையாகிய வசனத்துக்காக, இந்த வசனம் அல்லவோ நம்மளை தேற்றினது, இந்த வசனம் அல்லவோ நம்மளை ஆறுதல் படுத்தினது, இந்த வசனம் அல்லவோ நம்மளை தைரியப்படுத்துகிறது, இந்த வசனம் அல்லவோ நம்ம இந்நாள் வரைக்கும் நிற்க செய்கிறது. ஆண்டவரே இந்த வசனம், இந்த வித வசனம் ஆண்டவரே, நான் இன்னும் கூட விதைக்கிறேன், இதை இன்னும் கூட நான் விதைக்கிறேன். நீங்கள் கூட யாருக்காவது இதை விதைக்கணும். நீங்கள் கேட்குற நல்ல வார்த்தைகளை, இங்கே கேட்குற நல்ல விதைகளை இருதயத்தில் சுமந்து கொண்டு போய் அநேகருக்கு சொல்லணும். இது இப்படியெல்லாம் வசனத்தில் மேன்மை இருக்குது, இப்படிலாம் வசனத்தில் கிருபை இருக்குது, இப்படியெல்லாம் வசனத்தில் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கணும். அப்படின்னு இருதயம் நல்ல நிலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரசங்கத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு விளக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் இருதயம் நல்லா அந்த வசனத்தை புரியும். சில வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது கண்கள்லேருந்து கண்ணீர் வரும், சில வார்த்தைகள் வரும்போது ஆனந்தம் வரும், சில வார்த்தை வரும்போது மகிழ்ச்சி வரும். ஏன் தெரியுமா? உங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறதுனால. இந்த விதை உள்ளே போய் விழுந்த உடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த விதை உள்ளே போய் விழுந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம். நிறைய பேர் சொல்லி கேட்குறோம்ல, வசனம் தான் எங்களை மாற்றுச்சு. ஒரு காலத்தில் கர்த்தரை அறியாமல் இருந்தோம், ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாத துன்மார்க்கமாக நாங்கள் ஜீவித்தோம், ஆனால் இந்த வசனம் மாற்றுச்சு, இந்த வசனம் மாற்றுச்சின்னு சொல்கிற எத்தனையோ பேரை கேட்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு மனுஷன் பெரிய ரவுடி, பெரிய பெரிய பாவத்தை செஞ்சவன், அநேக பிள்ளைகளை கொலை செஞ்சவன், விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை எல்லாத்தையும் செஞ்சவன். எத்தனையோ பேரை கொலை செஞ்சு ஒரு ரூமில் அடைச்சி வச்சு எலும்பு கூடுகளை அவ்வளோ அடுக்கி வச்சுருந்தானா. இத்தனை பேரை நான் கொலை செஞ்சுருக்கிறேன். தன்னுடைய சொந்த மனைவியை, கெட்டுன மனைவியை ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அவளுக்கு வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் எப்படி தான் சாப்பாடு கொடுப்பானா. ஒரு நாள் அவன் தெருவழியாக நடந்து போய் கொண்டிருந்திருக்கிறான். ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அதில் பேசின ஒரு பிரசங்கம் பண்ணின தேவனுடைய மனுஷன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் சொன்ன அந்த வார்த்தை இவன் காதுக்குள்ளே போய் அப்படியே இருதயத்துக்குள்ளே போச்சு. பாவ உணர்வு, அவன் ஆண்டவர் அறியலை, பாவ உணர்வு வந்துச்சு. ஐயோ, இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சு என் கையால் இவ்வளோ பேரை கொலை செஞ்சுருக்கிறேன், என் சரீரத்தால் இவ்வளோ வேசித்தனை போன்ற பாவங்களாக செஞ்சுருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் முடிச்சு அந்த போதகரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஒரு ரூமை திறந்து காட்டினான். பாருங்கள், இவ்வளோ பாட்டில், இவ்வளோ நான் குடிச்சிருக்கிறேன், இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். இன்னொரு ரூமை திறந்து காட்டினா, இத்தனை பேரை கொலை செஞ்சிருக்கிறேன், அவங்களுடைய எலும்பு கூடியுது, ஓ என்ன மன்னிப்பாரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். இன்னொரு அறையை திறந்து காட்டினா, அவருடைய மனைவி எலும்பு தோலுமாய் குற்றுயிராய் அநேக நாள் சாப்பாடு இல்லாமல் அநேக நாள் அடிக்கப்பட்டு, ஓ அவளை பார்ப்பதற்கே பரிதாபம், என் சொந்த மனைவியை நான் இப்படி துன்புறுத்திட்டேன், இயேசு என்னை மன்னிப்பாரா? ஓ எஸ், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னார். அன்றைக்கு அவன் பாவத்தை விட்டான், மனம் திரும்பினான், கர்த்தருக்கு ஊழியம் செய்து கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக ஓடி ஒரு ஊழியக்காரனாய் மரித்தான். ஒரு வார்த்தை, ஒரு விதை, ஒரு விதை, வார்த்தை தேவனுடைய வசனம் விதைக்கிற இடத்துலலாம் ஆறுதல், விதைக்கிற இடத்துல அந்த சமாதானம், விதைக்கிற இடத்துலலாம் அது பலன் தரும். உங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்தில் இன்னும் கூட சில வசனங்களை போட்டு வைங்க. வாலிப்பிலாம் பைபிள் வாசிக்கும் போது கடகடன்னு வாசித்து போகிறத பார்க்கலோ, ஒரு டைரியை வச்சு வாசிங்க, ஒரு வசனத்தை எழுதி வைங்க, அதை பைகாட் பண்ணுங்க, திரும்ப அறிக்கையிடுங்க, திரும்ப கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், வசனத்தை தந்தவர் என்னை கைவிட மாட்டார், வாக்கு பண்ணவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த வசனத்தை சார்ந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக விதையா சொல்றேன், மத்தேயு 17:20 வாசிக்கிறோம்.
ஆண்டவர் சொல்றாரு, கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் போகுங்கிறார். முதல்ல என்ன சொன்னேன்? கண்ணீர் ஜெபத்தை விதைன்னு சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன் வார்த்தை வசனத்தை, தேவனுடைய வசனத்தை விதைன்னு சொல்றேன். மூன்றாவது சொல்றேன் விசுவாசத்தை விதைன்னு சொல்றேன். இது ஒரு விதைக்கு அடையாளம். நிறைய நேரத்தில் ஜெபிச்சிடுறோம், வசனத்தை கூட நம்புகிறோம், வசனத்தை கூட மனப்பாடம் பண்ணுறோம், வசனத்தை கூட ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் விசுவாசத்தில் நம்ம இன்னும் பூரணப்படலை. விசுவாசம் வர மாட்டேங்குது. ஏன் வரல? நம்ம சந்தித்த சூழ்நிலை அப்படி, நம்ம போகிற பாதை அப்படி. அனுகூலமாக இருந்தால் நம்ம நம்பலாம், அனுகூலமே இல்லை. அந்த தேவன் நமக்கு தந்த வசனம் நிறைவேறுவதற்கு சாதகமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இல்லை. அப்போ எப்படி நம்புறது? அப்புறம் எப்படி விசுவாசம் வரும்? நிறைய நேரத்தில் அது வரல நம்ம வாழ்க்கையில். கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இந்த விசுவாசம் என்பது விதை. இது கூட 1, 30, 60, 100 பலன் தரணும். கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகளை, அதுவும் சிலர் திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசிட்டாரா, சந்தேகப்படாதீங்க, சந்தேகமே படாதீங்க. அந்த வசனம் பலன் இல்லாமல் போயிடும், அந்த வசனம் கிரியை செய்யாமல் போயிடும். நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். ஒருவேளை சிலது தப்பிட்டா பிள்ளைகளுக்கு நடக்கும். சில நேரங்களில் நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை, எங்க ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம்? ஈசாக்கை காண்பாய் வாக்குத்தத்தமா? இல்லை, உன் சந்ததி கடற்கரை மணலத்தனம் போல இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆபிரகாம் இருந்து கடற்கரை மணலை மாதிரி பெருகிறத பார்த்தாரா? வானத்து நட்சத்திரங்களை மாதிரி பெருகிறத பார்த்தாரா? இல்லை, சந்ததிகள் அதை பார்த்தது. சில வாக்குத்தத்தங்கள் சந்ததிகள் பார்க்கும், சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. ஆபிரகாம் நகைத்தான் என்று போட்டிருக்குது, சாராள் நகைத்தாள் என்று போட்டிருக்குது வசனத்தில். ஆனாலும் அதிகாரம் 18 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் நம்ப வைக்கிறாரு. அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். எபிரேயர் 11 வாசிக்கிறோம், சரீரம் செத்து போனதுன்னு நம்ம தெரிஞ்சும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாராம். சாராள் அம்மா கற்பம் செத்து போச்சுன்னு தெரிஞ்சும் கர்த்தரை விசுவாசம். ஓ, என்ன விசுவாசம் பாருங்க! அதனால தான் விசுவாசத்தில் தாயாய் தகப்பனாய் அந்த முற்பிதாக்களை வேதம் நமக்கு அடையாளப்படுத்துது. காரணம் என்ன? அவங்க விசுவாச பலப்பட்டதுனால. நீங்க கேட்கலாம், கடுகு விதையளவுனா ஓ சின்ன விசுவாசமா? இல்ல, கடுகை உடைத்து பார்த்தால் உள்ள அப்படி அடைச்சு போய் பூரணமா இருக்குமா. அப்படின்னா பூரணமான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். விசுவாசத்துல தளர்ந்து போறோம், ஆண்டவரே இனி நடக்காதோ, இனி முடியாதோ, இனி இந்த காரியம் என் வாழ்க்கையில நான் பார்க்கவே மாட்டேனோ, என் கண்கள் ஒரு நன்மையை பார்க்காதோ, ஆண்டவரே என் கண்கள் ஒரு சந்தோஷமான காரியத்தை பார்க்காதோ. வாக்குத்தம் பண்ணினீங்க, வாக்குத்தத்தங்கள் பண்ணி எத்தனையோ நாட்கள் ஆயிற்று, எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று. இந்த கால தாமதங்கள் எனக்கு சோர்வை கொண்டு வருது, இந்த கால தாமதங்கள் வாக்குத்தத்தங்களை சந்தேகிக்க வைக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை வாங்கி இந்த விதையை கர்த்தர் பூர்ணப்படுத்த சொல்றாரு. இந்த விசுவாசமாகிய விதையில இன்னும் கூட நீங்களும் நானும் பூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், மறந்து போயிருக்குன்னா திரும்ப ஞாபகப்படுத்த. ஜேம்ஸ் மெலோனி என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன், அவருக்கு என்ன அபிஷேகம்னா எலும்புகளை குணமாக்குகிற ஒரு அபிஷேகம். முறிஞ்சு போயிட்டுனா, அந்த எலும்பு முறிஞ்சு போயிட்டுனா அவற்றை போவாங்களாம் ஜோம் பண்றதுக்கு, அப்படியே அந்த எலும்பு சரியாகுமா. எலும்பு சம்பந்தப்பட்டமான எந்த பிரச்சனைக்கும் அவற்றை போனா அப்படியே சுகமாகுமா. அந்த தேவனுடைய மனுஷன் போனா வீல் சேர்ல வருவாங்களாம், அவற்றை ஜோமிட் போகும்போது நடந்து போவாங்களாம். அவ்வளோ பெரிய அபிஷேகம், அப்பேற்பட்ட ஒரு கிருபை அந்த தேவ மனுஷனுக்கு. ஒரு நாள் அவர் உட்கார்ந்து யோசிச்சாரா, நம்ம மூலமா தான் இந்த அதிசயம்லாம் நடக்குதா, நம்ம மூலமா தான் இவ்வளோ பெரிய அற்புதங்களாக நடக்குதான்னு சொல்லி தேவன் தன்னை கொண்டு செய்த இவ்வளோ பெரிய அதிசயத்தை சந்தேகிச்சாராம். சந்தேகப்பட்டதுனால இந்த எலும்பு தாடை, அந்த முகத்தாடை இருக்குதுல்ல, அது அப்படியே திரும்பிருச்சான் அவருக்கு. திரும்பின பிற்பாடு ரொம்ப நாள் கழிச்சு அது சரியாச்சு போல. ஆண்டவற்றை ரொம்ப மன்னிப்பு கேட்டாராம். அதனால தான் சொல்றேன், அவிசுவாசம் என்பது ஒரு பெரிய பாவம். நம்ம எத்தனையோ நேரத்தில் அவிசுவாசப்பட்டோம். உங்களுக்கும் எனக்கும் திரும்பணும்னா நம்ம கை திரும்பி கால் திரும்பி, ஏன் நம்ம சரமே திரும்பி இருக்கணும். அவ்வளோ அவிசுவாசம், அவ்வளோ கேள்வி, அவ்வளோ புலம்பல், அவ்வளோ முறுமுறுத்து நம்ம வாழ்க்கையில். ஆனால் நம்ம விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவங்கல்ல. ஆனால் ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசத்தை பலப்படுத்தும். மத்தேயில கானானிய ஸ்திரீ பேசுகிறாங்கல்ல, மத்தேயு 15 நினைக்கிறேன், கானானிய ஸ்திரீ பேசுகிறாங்கல்ல, அவர் சொல்கிறார், அவர் திரும்பியே பார்க்கல, இவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே என் மகா பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் அப்படி இப்படி. ஏன்னா மகளை கூட்டிகிட்டு வர முடியாத நிலைமை, அதனால கூட்டிகிட்டு வரல. இவங்க வீட்டில் படுத்திருக்கிற, வீட்டில் பிசாசினால் அலக்களிக்கப்படுகிற மகளுக்காக ரெக்வஸ்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் திரும்பியும் பார்க்கல, பேசவும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லி தைரியமும் படுத்தலை.
அப்போதான் அந்த சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே அவளை அனுப்பி விட்டுரும். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஏன்னா கானானிய ஸ்திரீ, இவங்க யூதர்களுக்கு கானானியர்கள் அருவருப்பானாங்க. ஓ, ஆண்டவர் இந்த கோத்திரத்தை, இந்த இனத்தை அருவருக்கிறார் போல, அதனால ஆண்டவர் இந்த கானானிய ஸ்திரீட்ட பேசல போலன்னு நினைச்சு இயேசுவின் அன்பை குறைத்து மதிப்பிட்ட சீசர்கள் சொல்றாங்க, இவளை அனுப்பி விட்டுருன்னு. அப்போ ஆண்டவரும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி தன்னை தேடி வந்து தன் மனக்குமுறலை சொன்ன ஸ்திரீயை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாய்க்கு ஒப்பனையாய் பேசுகிறது போல இருந்தாலும் அந்த ஸ்திரீ தைரியமாக நின்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை ஆண்டவரே நாய்க்குட்டிகள் தின்னுமே, இந்த விசுவாசம் பெரிதுன்னு சொல்லி தானே விடுதலை தந்தார். விசுவாசம் பெரிதாகும் போது அற்புதங்களும் பெரிதாகும். விசுவாசம் அதிகமாகும் போது அற்புதங்களும் நடக்கும். விசுவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பூர்ணப்படும் போது அற்புதங்கள் தாமதிப்பதே இல்லை. ஆண்டவர் விசுவாசமாகி விதையில இன்னும் கூட நாம் பூர்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகள், கர்த்தர் உங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பரிசுத்தவான்கள் மூலமாய் ஊழியர்களுமாய் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு உறுதிப்படுத்தின காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பும்படி தண்ணீரால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லி கர்த்தர் தூது அறிவித்தது போல, சூழ்நிலை அனுகூலம் இல்லாவிட்டாலும், காலங்கள் அனுகூலம் இல்லாவிட்டாலும், காரியம் நமக்கு கைகூடி வராது போல இருந்தாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதான் விசுவாசத்தை விதைக்கு ஒப்பிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 9:6 வாசிக்கிறது கூட வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன், பவுல் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. இது கர்த்தருக்கு கொடுக்கறத நான் ஒரு விதையா சொல்றேன். லேசா டச் பண்ணிட்டு நான் போறேன். ஜெபத்தை ஒரு விதைன்னு சொன்னேன், விசுவாசத்தை ஒரு விதைன்னு சொன்னேன், தேவனுடைய வசனத்தை விதைன்னு சொன்னேன். கர்த்தருக்காக கொடுக்குறோம் பாருங்க, காணிக்கையே சொல்லலை, பிரயாசம், தியாகங்கள், நேரங்கள் எல்லாமே கொடுக்கறது தான். நமக்கு முடியாட்டாலும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம், நம்ம நேரத்தை செலவழிச்சு. நமக்கு பலவீனம் ஆனாலும் பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தில் நம்முடைய பலனை கர்த்தருக்காக கொடுத்தோம். நேரத்தை கொடுத்தவங்க, பலனை கொடுத்தவங்க, நம்முடைய அன்பின் பிரயாசங்களை கொடுத்தவங்க ஒரு நாளும் இந்த பிரயாசத்துக்குரிய பலனை அறுக்காமல் போகிறதே இல்லை. நிறைய நேரத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போவதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விதைப்பதை நிறுத்தி கொள்வதனாலே, இல்லை என்றால் விதைப்பதை மறப்பதினாலே. நான் சொன்னேன் விதை என்று. நான் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டே இருந்தேன். ஆண்டவரே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவனுடைய அன்பை நினச்சி என் கண்கள்லேருந்து என்னையும் அறியாமல் அது அப்படி அடிக்கடி என் கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். ஆனால் அவருடைய அன்பை நினச்சி அப்படி என் கண்கள்லேருந்து அப்படி கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், விதைகள் வீணாவதில்லை, விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற ஒரு சத்தம் என் காதுகளில் கேட்டுச்சு. அதனால தான் அந்த வார்த்தையை பேசுகிறேன். விதைக்கிறது எவ்வளோ மேன்மை, விதைக்கிறது எவ்வளோ ஆனந்தம், விதைக்கிறது ஒரு விசுவாசி வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் கற்றுக்கிடணும். அப்போ நீங்கள் விதைக்காம இருக்கவே மாட்டீங்க. விதைக்காம பலனை எதிர்பார்க்காதீங்க. விதைக்காம அதோட மேன்மை நமக்கு வராது. அது நானாக இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். விதைக்கிறவங்களுக்கு தான் கம்பீரமான அறுவடை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பலன் இருந்தால் விதைச்சிருப்பேன், எனக்கு அனுகூலமாக இருந்தால் நான் இன்னும் விதைச்சிருப்பேன், என் தேவை சந்திக்கப்பட்டிருந்தா நான் விதைச்சிருப்பேன். இல்லை, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்கள் விதைச்சிருங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு 40 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா தேவனுக்காக ஓடுனீங்கன்னு வைங்க. அது விதை. நீங்கள் தேவனுக்காக ஓடுறது, தேவனுக்காக பிரயாசப்படுறது, தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறது, தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறது, தேவ பிள்ளைகளோடு நீங்கள் உபத்திரவங்களை அனுபவிப்பது, தேவனுடைய பிள்ளைகளோடு பாடுபடுறது எல்லாம் விதை. ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா பிரயாசப்பட்டுட்டீங்க. எதிர்பாராமல், உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் சொல்கிறேன், எதிர்பாராமல் 40 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு பலவீனம், நீங்கள் வீட்டில் முடங்கிட்டீங்க. முந்தி மாதிரி ஜெபிக்க முடியல, முந்தி மாதிரி தேவ பிள்ளைகளோடு வந்து நிற்க முடியல, முந்தி மாதிரி நீங்கள் பிரயாசப்பட முடியல. ஆனால் உங்கள் இருதயம் ஏங்குது, ஐயோ இத்தனை ஆண்டு ஓடுனே, இத்தனை ஆண்டு பிரயாசப்பட்டனே, இத்தனை ஆண்டு விதைச்சனே, இத்தனை ஆண்டு கண்ணீரோடு ஓடி ஓடி போய் தேவ சமூகத்தில் நின்னனே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு முடியாமல் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, முடியாமல் உங்கள் வீட்டில் ஓய்வு எடுக்கிறீங்கல்ல, முடியாமல் உங்கள் இருதயம் ஏங்குதில்ல. அப்போ இந்த 40 வருஷமாக ஓடி ஓடி வந்து விதைச்சிங்க பாருங்க. உங்கள் பலன் இருக்கும்போது தேவ சமூகத்தில் வந்து விதைச்சிங்க பாருங்க. உங்கள் சூழ்நிலையை பார்க்காம தேவ சமூகத்தில் வந்து நின்று அந்த விதைகளை விதைச்சு கொடுத்தீங்க பாருங்க. அதனுடைய மேன்மையை நீங்கள் வாழ்நாளெல்லாம் அனுபவிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார்.
எப்படி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து வேலை செஞ்சுட்டு ஓய்வு ரிட்டையர்மெண்ட் பீரியட்லையும் பென்ஷனை அனுபவிக்கிறாங்களோ அதே போல், அது கிட்டத்தட்ட சேம். அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அதை விட மேன்மையை நடத்துவார், உங்களுக்கு புரியறதுக்காக அதை சொல்கிறேன். விதைச்சிட்டு விதைக்க முடியாத உங்கள் பலவீனத்தின் நிமித்தம் விதைக்க முடியாமல் இருந்துச்சாலும், பலவீனத்தின் நிமித்தம் சில சோர்ந்து போய் ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே வந்தாலும் நீங்கள் விதைக்கிறத பார்க்கிற தேவன். ஓ, விதைகள் வீணாவதில்லை, விதைகள் அழுவி போவதில்லை, விதைகள் கெட்டு போவதில்லை. விதைத்த விதைகள் ஒவ்வொன்று காலத்துக்கும் நின்று உங்களுக்கு கம்பீரமாக அறுவடை தரும் தேவனுடைய பிள்ளைகளே. விதைச்சிட்டிங்களா? விதைக்க முடியும் போது நல்லா விதைச்சிருங்க. காலம் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது, சூழ்நிலை எப்படி மாறுமோ தெரியும். என்னைக்கும் நமக்கு விதைச்சிக்கிட்டே இருப்போம். 100 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வோனே வைங்க. 100 வயசு வரைக்கும் நமக்கு விதைப்பதற்கு நம்முடைய சரீரம் அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம். 100 வயது வரைக்கும் விதைப்பதற்கு நம்முடைய காரியங்கள் அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்ல அனுகூலமான சூழ்நிலை கர்த்தர் தரும்போது விதைக்கிறத கர்த்தர் விதைச்சுங்க. கொடுக்கிறதா இருக்கலாம், ஜெபிக்கிறதா இருக்கலாம், அது வசனமாகி விதையா இருக்கலாம், விசுவாசமாகி விதையா இருக்கலாம், பிரயாசமாகி விதையா இருக்கலாம், தியாகமாகி விதையா இருக்கலாம். என்ன விதையை கர்த்தர் உங்களுக்கு விதைப்பதற்கு கர்த்தர் பலன் தர்றாரோ நல்லா விதைச்சிருங்க, சந்தோஷமா விதைச்சிருங்க. காலத்துக்கும் இந்த பலனை ரிவார்டை நீங்க அனுபவிப்பீங்க தேவனுடைய பிள்ளைகளே. இதனுடைய ரகசியம் பெரியது, இதனுடைய மேன்மை பெரியது. ஒருவரும் அந்த மேன்மையை அந்த பலனை கெடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்லி நல்ல உங்க இதயத்தில் பதிச்சுக்கோங்க, விதைக்கிற நேரத்தில் தூங்கிடாதீங்க. அது தேவனால் விசாரிக்கப்படுகிற பாவமா இருக்கும். விதைக்கும் போது இன்னைக்கு தூங்கிட்டாங்களே நிறைய பேர், அப்படின்னா தெய்வ சமூகத்தை மறந்துட்டாங்கல்ல. விதைக்க வேண்டிய காலம்னு தெரியும். இப்போ சூழ்நிலை பெருசு, இப்போ நம்ம சரீரத்தில் அனுபவிக்கிற பலவீனம் பெருசு, இப்போ வேலை பெருசுன்னு சொல்லி விதைக்கிறத நிறுத்தி கொண்டார்கள் சிலர், விதைக்கிறத மறந்து விட்டார்கள் சிலர். நான் அவங்களே சொல்லலை, நம்ம கர்த்தருடைய சேனையில கர்த்தர் நம்மளை நிற்க வைத்திருக்கிறார். சந்தோஷமா விதைப்போம். எரேமியா 4:3 நினைக்கிறேன் எழுதுவார், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் என்று எழுதுவார். முள்ளுகளுக்குள்ள விதைக்கிற காலம் அல்ல, உலகமாகிய முள்ளுக்குள்ள விதைக்கிற காலம் இது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. உலகமாகிய முள்ளுக்குள்ள விதைச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்காக விதைங்க. உபாமத்தில் மோசே அப்படிதான் சொல்றாரு. தசம்பாகத்தை கூட ஒரு விதையை எழுதி வச்சிருக்காரு. உபாமம் 14 நினைக்கிறேன். அதை கூட ஒரு விதைன்னு சொல்றார். தசம்பாகம் கொடுக்கும்போது கூட நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ஓ விதைக்கிறேன் தேவனுக்காக, இயலாமையிலும் விதைக்கிறேன். யாரு நிறைய வச்சுட்டு 10ல் 1 கொஞ்சம் கொடுக்கறது இல்லை, இயலாமையிலும் கொடுக்கிறேன், இயலாமையிலும் விதைக்கிறேன், முடியாத சூழ்நிலை கொடுத்து தாங்குறேன். எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு விதையா இதை விதைச்சிட்டு போறேன் ஆண்டவரே, இது 1 30 60 100 இது எனக்கு பலன் தரணும் ஆண்டவரே, பலன் தரட்டும்னு சொல்லி விதைங்க. உங்க பிரயாசத்தை ஒரு விதையா போட்டுட்டு போங்க. நம்ம முதல்ல சொன்னதான் திரும்பியும் சொல்றேன், விதைக்கிற நாட்களில் எவ்வளவு தேவனுக்காக விதைக்க முடியுமோ அவ்வளவு விதைச்சிட்டிங்கன்னா கண்ணீர் வைக்க மாட்டார் ஆண்டவர். இங்கே ஒடுங்கி போக விட மாட்டார். மனுஷன் முதல் தலைகுனி விட முடியும். ஏன்னா விதை அவர் கையில எல்லாம் இருக்கு. நீங்கள் விதைச்ச ஒவ்வொன்றையும் அவர் பார்ப்பார். ஐயோ என் பிள்ளை எவ்வளோ விதைச்சிருக்குது, ஜெபமாகிய விதை எவ்வளவு, கொடுத்தலாகிய விதை எவ்வளவு, பிரயாசத்தின் விதை எவ்வளவு. ஐயோ இவ்வளோ விதையை வச்ச பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க விடுவாராங்க? விதை அவருடைய கையில் இருக்கு. விதைக்கு விளைய செய்கிற தேவன் அவர், விதைக்கு பலன் தருகிறவர் அவர். இதெல்லாம் வச்சுட்டு நல்ல அழுமகளே, நல்ல அழுமகனே, நல்ல கண்ணீர் வடி, நல்ல அப்படின்னு உடைஞ்சு போ அப்படின்னு விட்டுருவாரா? இல்லை, விதைகளுக்கு உரிய பலனை கொடுத்து 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 நம்மளை ஆதரிக்கிற நல்ல சுதந்திரவாளியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். கலாத்தியர் 6 நான் வாசிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அது உலகம் சொல்லுது, உலகமே அதான் சொல்லுது. வினையை விதைச்சேன் வினையா இருப்பான், தினையை வச்சேன் தினையா இருப்பான்னு உலகமே அதான் சொல்லுது. எதை விதைக்கிறானோ, எதை விதைக்கிறோம்? நன்மையை விதைச்சிங்களா, நன்மையை அறுப்பீங்க. ஆசீர்வாதத்தை விதைக்கிறீங்களா, ஆசீர்வாதத்தை அறுப்பீங்க. தேவனுக்கு உங்க பிரயாசத்தை விதைச்சிங்களா, பிரயாசங்களை அறுப்பீங்க. தேவனுக்காக எதெல்லாம் விதைக்கிறீங்க, தேவனுடைய ஊழியங்களுக்காக எதை விதைக்கிறீங்க, தேவனுடைய ஜனங்களுக்காக எதை விதைக்கிறீங்க, அதில் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்களுக்கு அறுவடை செய்யும்படியான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சொல்லிட்டு தான் கலாத்தியரில் எழுதுறார் பவுல், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற நேரத்தில் நம்ம அறுப்போம். அறுவடை செய்யும் சிலர் நல்லா விதைச்சிருவாங்க, அறுக்கிற நேரம் வரும்போது சோர்ந்து போயிடுவாங்க. அதான் பிரசங்கி 11 வாசிக்கிறோம், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டானா. இன்னைக்கு அறுத்தா மழை வந்துடும், இன்னைக்கு அறுத்தா மழை வந்துடும் நினைக்கிறவன் அறுக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற நேரத்தில் அறுப்போம். ரீகா மாமா ஷந்தாலாகாதாரா. தளர்ந்துராதீங்க தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போயிடாதீங்க. உங்க விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க, தைரியத்தை இழந்துராதீங்க, விசுவாசத்தை இழந்துராதீங்க, நம்பிக்கை இழந்துராதீங்க. நல்ல தேவனை சேவிக்கிறோம், பெரிய தேவனை சேவிக்கிறோம், நம் பக்கமாய் நின்று நம்முடைய சார்பில் செயலாற்றுகிற ஒரு தேவனை சேவிக்கிறோம். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது, கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் போது, கவலைகள் பெருகும் போது, எல்லாரும் பார்த்து 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 நம்மளை பரியோசிக்கும் போது, எல்லாரும் நம்மளை பார்த்து நம்மளை தூசிக்கும் போது,
அவரல்லவா நம்முடைய சார்பில் நிற்கிறார், அவரல்லவா நம்முடைய அருகில் வந்து நிற்கிறார். அதான் லூக்கால வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் குற்றியராய் கிடக்கிறான், எல்லாரும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நல்ல சமாரியன் கிட்ட வந்து நோட்டு போட்டிருக்கும் பாருங்க ஒரு வார்த்தை, கிட்ட வந்து, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்குது. தளரக்கூடிய காலம் அல்ல, சோர்ந்து போகக்கூடிய காலம் அல்ல, நிர்விசாரமாக இருக்கிற காலம் அல்ல இது. தளர்ந்து போயிட்டா அறுவடை நம்ம அறுக்க முடியும், பிரயாசம் வீணா போயிடும், விதைகள் வீணா போயிடும், விதைச்சது கஷ்டப்பட்டு விதைச்சது வீணா போயிடும். வாழ்நாளெல்லாம் உற்சாகமா, அதான் சங்கீதம் 51 தாவீது எழுதுறாருல, உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்னு சொல்லி கதறார். பாவம் செஞ்சுட்டு தான் எழுதுறாரு, கண்ணீரோடு தான் எழுதுறாரு, கதறி தான் எழுதுறாரு. ஆனாலும் சொல்றாரு, உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவி இருக்குதா? ஜெபத்தில் ஒரு உற்சாகம், தேவனை தேடுறதுல உற்சாகம், தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுல உற்சாகம், வசனத்தை தியானிக்கிறதுல உற்சாகம், வசனத்தை வாசிக்கிறதுல உற்சாகம் இருக்குதா? 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 ஒவ்வொரு நாள் கேளுங்க, ஆண்டவன் தளர்ந்து போகிற காலம் இது அல்ல. தளர்ந்து போகிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. சின்ன காரியத்துக்கு உடைஞ்சிடாதீங்க, சின்ன காரியத்துக்கு ஐயோ இதை தாண்டி எப்படி வருவேன் இல்லை. நேற்று நான் அதிகாலை எழும்பும்போது கர்த்தர் என் காதுகளில் ஒரு சத்தம், தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் தண்ணீரை கடக்கும் முன்பு உன்னோடு இருப்பேன் எழுதியிருந்தானே, தண்ணீரை கடந்த பின்பு உன் கூட இருப்பேன் எழுதினா என்ன? தேவனுடைய பிள்ளை வார்த்தையை முடிக்க போறேன். தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். கடக்கும்போது ரொம்ப அந்த வார்த்தை யோசிக்கணும். அப்போ சில தண்ணீரை கடக்க தான் செய்யணும் கண்டிப்பா. வாழ்க்கையில் அதை அவரே அனுமதிச்சிட்டார். சில ஆறுகளை கடக்க தான் செய்யணும், அதை அவரே அனுமதிச்சிட்டார், அவரே எழுதிச்சார். ஆனால் ஒன்று சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கணும். இஸ்ரவேலே, என் ஜனமே, என் தாசனே, என் சபையே, என் தர்மியான தேவ பிள்ளையை, நீ சில தண்ணீரை கடக்க தான் செய்யணும். ஆனால் ஒன்று, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். எப்படி சங்கீதம் 126 வாசித்தோமோ, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார் என்று சொல்லி வாசித்தோமோ, அதே போல ஆண்டவர் சில ஆவிக்குரிய விதைகளை இன்றைக்கு நம்ம கற்றுத் தந்திருக்கிறார். இதெல்லாம் விதையாய் நம்ம இருதயத்தில் சுமந்து கொண்டு போய் விதைக்க வேண்டிய நேரத்தில், அதான் இன்னொரு வசனம் உண்டு ஏசாயால நினைக்கிறேன், நீர்வளம் பொருந்தின இடத்துலலாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்காக சில விதைகளை தியாகத்தோடு விதைப்போ, நம்பிக்கையோடு விதைப்போ, பிரயாசத்தில் கர்த்தர் நிச்சயமாய் பலன் தருவார் நம்பி விதைப்போ, நிச்சயமாய் கம்பீரமாய் அறுக்கிற நாட்கள் வரும். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடலாம்.